வணக்கம். கத்துக்குட்டி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னும் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய இது பழைய வீடியோஸில் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் பேசிக் நாலேஜெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் ஒரு டைம் த்ரூ பண்ணுங்கள், கொஞ்சம் நல்ல நாலேஜ் கிடைக்கும். நான் மோஸ்ட்லி இந்த வீடியோ போகிறதுக்கு காரணமே வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் தான். ஏன்னா நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கிறேன். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பையிங் அண்ட் செல்லிங் சிக்னலை எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறது, எப்போ வாங்குறது, எப்போ விற்கிறது அப்படிங்கிறத நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் கிளியராக சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா இந்த வீடியோ எதுக்காக போட்டேன் அப்படின்னா, நான் வந்து எந்த ஸ்டாக்கை வந்து எப்படி பை பண்ணுறது. இப்போ நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு இன்ட்ராடே பண்ண போகிறேன். நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும். அது மாதிரி எனக்கு எங்கே பை பண்ணணும், செல் பண்ணணும்னு தெரியும். ஆனால் எந்த ஸ்டாக்கை எப்போ பை பண்ணணும், எந்த ஸ்டாக்கை எப்போ செல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு இன்னமும் கிடைக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் நான் மெயினாக வந்துட்டு இந்த வீடியோ போடுறேன். இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓப்பன் ஹை ஸ்ட்ராட்டஜி. இந்த ஓப்பன் ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹை லோ அதாவது ஓப்பன் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, காலையில் 9:30 இல்லைன்னா 9:15 அதில் ஓப்பன் ஆகிற டைமில், ஆக்சுவலி 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகிரும். நீங்கள் 9:15 நீங்கள் உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைன்னு 9:30 உள்ளே போயிட்டு அதில் இருக்கிற ஓப்பன் ஹை ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கங்க. அதை நான் எப்படி எடுக்கணும் நான் அடுத்தது காட்டுறேன். அதை ஒன்று செலக்ட் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோன்னே வந்துட்டு நமக்கு தெரியும். இந்த மாதிரி காலையில் எடுத்தோன்னே வந்துட்டு இந்த ஹை மூமெண்ட்டு, லோ மூமெண்ட்டு எல்லாமே இருக்கும். எந்தாவது ஒரு ஸ்டாக் வந்து ஹை மூமெண்ட்டில் போயிட்டுருக்கும், ஒரு சில ஸ்டாக் வந்து லோ மூமெண்ட்டில் போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி பெஸ்ட் ஸ்டாக்கெல்லாம் எடுத்தோம்னா நமக்கு வந்து காலையில் இன்ட்ரடேட் பண்ணுறதுக்கு நல்ல யூஸாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டாப் கெய்னர் லாசர் இண்டெக்ஸ்னால் ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் உங்களுக்கு தெரியுமில்ல, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்ல. பேங்க் நிஃப்டி, பேங்க், பியூசி பேங்க், மெட்டல், மீடியா, மெடிக்கல், ஐடி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குல்ல, ஆட்டோமேஷன், இது மாதிரி ஆட்டோமொபைல்ஸ், இது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு இண்டெக்ஸ். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸில் வச்சு பேஸ் பண்ணி அதில் இருந்து எப்படி நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அப்புறம் 15 வீக் ஹை அண்ட் லோ, அதாவது 15 வீக்காக வந்து இருக்கிறதுலே வந்து ஹை எது, அப்புறம் லோ எது. இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மெத்தடு. இந்த மெத்தடில் நான் ஒரு 70 to 80% வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பிரேக் அவுட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, இல்லை பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிம்பாங்க, இல்லை 52 வீக் ஹை லோ ஸ்ட்ராட்டஜி அப்படிம்பாங்க. ஸோ அந்த பேஸில் தான் வந்து இது வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஸ்டாக் வந்து பிக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஹை ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஓப்பன் லோ ஹை ஸ்ட்ராட்டஜி இல்லை ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாவே நிறையா வெப்சைட் ஓப்பன் ஆகும். நான் மோஸ்ட்லி இதுதான் நான் பார்த்துட்டு இருக்கிறது, இந்த வெப்சைட் தான் நான் பார்க்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்தோன்னே இந்த ஸ்க்ரீனில் வந்தோன்னே நீங்கள் காலையில் அந்த கூகுளில் போய் டைப் பண்ணும்போது இவனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். எவ்வளோ ஸ்டாப் லாஸ் இருக்குது, எவ்வளோ ஹை லோ, அந்த எல்லா வேல்யூமே இங்கேயே வந்துடும். ஸோ இதுலேயும் வந்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவரு, டாப் கெய்னர் லூசர் அண்ட் 15 வீக் ஹை லோ ஸ்ட்ராட்டஜி. இது மூணுமே வந்துட்டு நம்ம வந்து என்எஸ்சி வெப்சைட்லேயே பார்க்கலாம். என்எஸ்சி வெப்சைட்டில் முக்கால்வாசி எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லைவ் மார்க்கெட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வருங்க டாப் 10 கெய்னர் லூசர் இருக்கா. ஸோ இதில் போயிருங்க. இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எந்த ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும், இப்போ கெய்னர் செலக்ட் பண்ணணுமா இல்லை லூசரை செலக்ட் பண்ணணுமா அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்க்கெட்டோட இது ஆவரேஜ் பாருங்கள். மேலே நிஃப்டி என்னது இன்றைக்கி வந்து 11,583.75. இன்றைக்கி ஸ்டார்டிங் எவ்வளோ ஆயிருக்குது, கொஞ்சம் 11,600 சில்லறையில் ஆரம்பிச்சிருக்கும்.
11,671 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படிங்கும் 571 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து எடுத்துங்க பாசிட்டிவில் போயிருக்குது. ஸோ அந்த இடத்துல இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து எப்படின்னா சைட்வே மார்க்கெட் ஆக்சுவலி இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி அதை மோஸ்ட்லி அதை ரெஃபர் பண்ணாதீங்க. சைட்வே மார்க்கெட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட் எப்போ வந்து க்ரீன் போகுதோ அதே மாதிரி நம்மளும் க்ரீன் போயிடணும். எப்போ வந்து ரெட்டுக்கு வருதோ நம்மளும் அதே மாதிரி ரெட்டுக்கு வந்துடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது. ஸோ க்ரீனில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கெய்னர், இப்போ கெய்னர்ஸுக்கு வந்துடணும். கெய்னர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்டாக்ஸ் இருக்குதுங்க. 4 to 5 ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து டெக் மஹிந்திரா, டிஆர்டி, என்பிடிசி, ஹெச்எல் டெக்கு, எல்டி, அது எல்என்டி. இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்துங்க. இந்த ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்பிடியோட வேல்யூ, உங்களுடைய அமௌண்ட் ஃபஸ்ட்டு ரேஷியோ அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க. ஸோ மோஸ்ட்லி என்னோடய அட்வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜின் அமௌண்ட்டை தாண்டி நீங்கள் வந்து பையிங்கோ செல்லிங்கோ பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து டைம் வந்து நம்மள்ட்ட லாஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எதுவோ நல்லதோ கெட்டதோ நம்ம கையிலேருந்து வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஈவன் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் இன்ட்ராடேயில் நீங்கள் ஒரு லாஸ் கொஞ்சம் மினிமம் லாஸ் இருக்குது, இல்லை எண்ட் ஆஃப் தி டேயில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஓகே நாளைக்கு காலையில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நாளைக்கு காலையில் வந்து ஹையில் ஓப்பன் ஆகும் இல்லை ஹையில் போகுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணலான்னா நம்ம அடுத்த நாள் காலையில் வரையும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு 10 ஸ்டாக் வாங்கினாலுமே அது பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வரையும் வச்சுக்கலாம். அது எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம். இன்கேஸ் நாளைக்கு காலையில் நல்லா பாசிட்டிவில் போச்சுன்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் தரும். ஸோ அதனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு மட்டும் ஸ்டாக் வாங்குங்க, அதுக்கு மேலே ஸ்டாக் வாங்காதீங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்டாக் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அதுலேருந்து ஏதோ ஒரு ஸ்டாக் பிக் பண்ணி நீங்கள் போய்ட்டு இன்றைக்கி வந்து அந்த நம்ம சொன்னோம்ல இண்டிகேட்டரில் ஃபிக்ஸ் போட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஆர்எஸ்ஐயில் வந்து 50-20 வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இன்ட்ரா ட்ரேடுக்கு வந்து அதுதான் பெஸ்ட்டு. 50-20 வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே 50-20 நான் ஓவர் சோல்டு வந்து 50-20 வச்சுக்கோங்க. எபோவ் 50 போச்சுன்னா சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரோட சேர்த்து MACD இண்டிகேட்டர் சிக்னல் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல பை பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள். அதில் கொஞ்சம் வந்து MACD இண்டிகேட்டர் RSI இண்டிகேட்டர்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணி நம்ம பையிங் அண்ட் செல்லிங் எடுக்கிறது நான் பற்றி பேசியிருக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை லோ இருக்குது பார்த்தீங்களா, நியூ 52 வீக் ஹை லோ. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு போய்க்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்குமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ரேண்டமாக ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோ பார்க்கலாம், நீங்கள் எல்லா ஸ்டாக்குமே எடுத்து பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா ஏற்கனவே இருக்கிற 52 ஹையை மீட் பண்ணி பிரேக் அவுட் ஆகி மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கம்பல்சரி அது ஹையில் தான் போகும்னு அர்த்தம். அப்படி போச்சு அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் கிடைக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்களேன், நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கு கூட இதிலே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கலாம். அதில் பாருங்கள் மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து டுடே ஹை வந்து பார்த்திங்கன்னா 644. எல்பிடி வந்து 10 பாயிண்ட் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு, மைனஸில் போயிருக்கு. ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு நான் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டாக் உங்களுக்கு எடுத்து காட்டியிருங்க. பிரேக் அவுட் ஆன ஆக்சுவலி நீங்கள் மார்க்கெட்டு சைடுவே மார்க்கெட்டுங்காட்டி நம்மளால் ஈஸியாக வந்து இன்றைக்கி எந்த ஒரு ஸ்டாக்கும் பிக் பண்ண முடியல. ஸோ அதுதான் வந்து இப்போ இருக்கிறது இஷ்யூவில். இப்போ இந்த இதே எடுத்துங்களேன், ஒன்றும் இல்லை. இப்போ ஆக்சிஸ் பேங்க் எடுத்துங்க. ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோவில் ஓப்பன் ஆகி ஹை வந்து 644 வந்திருக்குது. எல்பிடி வந்து இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்கன்னா 635 போய் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா. இப்போ இடையில பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் வேரியேஷன் இருக்குது. ஸோ நம்ம இந்த 10 ரூபீஸ் தான் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கிறோம். ஸோ காலையில் ஓப்பன் ஆனோடனே வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து 52 ஹை லோ பார்த்துட்டிங்கன்னா ஓகே இந்த இடத்துல 52 ஹை போயிடுச்சு. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு வந்து நீங்கள் பிரேக் அவுட் டெக்னாலஜி பாருங்கள். இப்போ வந்து அந்த ப்ரீவியஸோட ஹை இருக்குது பார்த்தீங்கன்னா 52 வீக்கோட ஹை அதை ஃபீட் பண்ணி வேணால் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே வந்து பையிங் சிக்னல் எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். இன்கேஸ் வந்து இல்லை பிரேக் அவுட் ஆகி கீழே வருது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை விட்டுட்டு அடுத்த ஸ்டாக் வந்துடுங்க. இப்போ நம்மகிட்ட வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேஜ் இருக்குது. 3 பேஜ்லேயும் வந்து
ஃபுல்லாக வந்துட்டு நம்மகிட்ட வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து இது வந்து எக்ஸலில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோ ஸ்டாக்கும் அப்படி தான், லோ 52 லோ வீக் லோவும் அப்படி தான். நீங்கள் இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது, ரெட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் இது வந்து இதுக்கு வந்துடணும், லோக்கு வந்துட்டு நீங்கள் செல்லிங் வந்து எடுத்துடணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். எல்லாமே சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருக்குது, அதுதான். சரி, இதே எடுப்போம். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இப்போது செல்லிங் 52 வீக் செல்லிங் போகுதில்ல, அப்போ வந்து 52 வீக் செல்லிங்கில் கீழே இறங்கும்போது அதை 52 வீக்கை தாண்டி வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து செல்லிங் எடுக்கலாம். நீங்கள் செல்லிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கீழே போனதுக்கப்புறம் பையிங் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு கூட வரலாம். இது வந்து பையிங், செல்லிங் அண்ட் பையிங் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அப்புறம் மார்க்கெட் மூவர் அப்படின்னு சொன்னால, மார்க்கெட் மூவர்னால் இந்த ஹோம் பேஜில் போய்ட்டு ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழேயே வந்துட்டு கெய்னர்ஸ், நிஃப்டி கெய்னர்ஸ், மோஸ்ட் ஆக்டிவ் கெய்னர்ஸ் இருக்குல்ல, இங்கே வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ ஆலில் இங்கே வந்து எங்கே வரும் நிஃப்டியோட 50, இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் 5 ஸ்டாக் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து F&O செக்யூரிட்டின்னு சொல்லியிருக்கலாம், இதுலேயும் வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லியும் வந்து ஒரு 5 to 5 ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் மார்னிங்கில் ஸ்டார்ட் ஆகும்போது எடுத்திங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மகிட்ட மினிமம் ஒரு அந்த ஆவரேஜ் பொறுத்தளவுக்கு நம்மளால் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கும். மினிமம் வந்து 70% வந்து நம்ம பர் டே வந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து காலையில் எப்பயுமே வந்துட்டு ஒரு 2 டைம்லேயும் வந்துட்டு காலையில் சரி, ஈவினிங் சரி, மதியம் சரி, 2 டைம்லேயும் வந்து நம்ம ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கிறது தான் நம்மளுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஸோ நம்ம இங்கே தான் மெயினாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். டாப் மூவர், டாப் 10 கெய்னர், லூசர், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹைலோ ஸ்ட்ராட்டஜி, இதுதான் நான் வந்து மெயினாக நமக்கு பார்க்கணும். அதில் தான் வந்து நம்ம அதிகமாக ப்ராஃபிட் எடுக்கணும். ஸோ வந்து இதெல்லாம் நல்லா கிளியராக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம டெய்லியும் வந்து எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து நீங்கள்